அடிச்சா பிச்சுவேன். சரி அம்மா நல்லா இருக்குதா? நல்லா இருக்காங்க. அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா அண்ணி நல்லா இருக்குன்னு கேட்கல. அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா அத்தை நல்லா இருக்கா? சரி கேட்டு நான் என்னடா எங்க அத்தை இல்ல அவங்க கேட்டுருப்பான். அவனுக்கு அத்தை. அப்ப அத்தைய பலமாகலான்னு அப்படிலாம் கிடையாது. அத்தை நல்லா இருக்குது. அத்தைய கூட்டுக்குது. நீ உடிச்சித்தப்பா. ஏய் ஏய் எவ்வளவு சொந்த ஊரும் இல்ல தியாகத்தூர் பக்கத்துல மல்லூர்பேட்டை. மல்லூர்பேட்டை பக்கம் தாங்கல். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். ஆனா இந்த உலகத்திலே பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல. உன்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்லையா? யாருமே வச்சில்ல. ஒரு டிவி ஃபிஃப்டி அதான பேசு. ஒரு ஸ்ப்ளெண்டர் பிளஸ் ஸ்ப்ளெண்டர் பிளஸ் அதான் அதான பேசு. ஒரு புல்லட் அதான பேசு. ஒரு கார் அதான பேசு. ஒரு லாரி அதான பேசு. ஒரு பஸ் அதான பேசு. ஒரு ரயில் அதான பேசு. ஒரு ஏரோப்ளேன் அதான பேசு. இல்ல ஹெலிகாப்டர் அதான பேசு. இல்ல கப்பல் அதான பேசு. அடிச்சா காது பிச்சுக்கும். வேற என்னடா பேசு? இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல. அப்ப எப்படி வண்டினா சைக்கிள். ஏய் சைக்கிள் நாம பேசு. அதே காத்து மாசம் போய் பார்த்தா 2 வீல காணோம். ஆச்சரியமா கேட்டுருந்தாங்க. வீர காணா தப்பா. பெரிய வண்டி ஏடா 2 வீல? கார்த்திகை மாசம் சிலிண்டர் வாங்கிட்டா. காசு இல்ல. காசு இல்ல அதான் பண்ணுதுடா. சரி சொல்லு. ஏன் தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆச்சு. ஆமா. என் மாமியா விட்டு நான் போல. ஏன் மாமியா விட்டு நீ போற? 6 மாசம் தெருக்குத்து ஆடுறேன். 6 மாசம் வேன் ஓட்ட போயிடுறேன். வண்டி ஓட்ட போயிடுறேன். அதெல்லாம் போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. கிடைக்கல. ஏன் போட்டாட்டினா ஒரு 4 கோடி நஷ்டம். ஒரு 4 கோடி நஷ்டம். சரி நன்றி. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆச்சு. என் மாமியா விட்டு போல. சந்தர்ப்பம் இல்ல. சந்தர்ப்பம் இல்ல. ஏன் போட்டாட்டினா வாடி கட்ட போட்டாச்சு. இல்ல வாடி வானத போட்டாட்டி. கேட்டு தெரியுங்கடா. ஆனா காத்து மாசம் போட்டாட்டி இத பான கைத்துல தாலி காணும்டா. அதான பையன் சிலிண்டர் வாங்க 1/2 மணி வருஷம் தாலி என்றா. இந்த மூக்குல எங்க மூக்கு விடுறீங்க? சரி சொல்லு. ஏடா உன் பொண்டாட்டி தாலி தம்பி. என்ன தர்மா கட்ட போறியா பெட்டி? கேட்டு தெரியுங்கடா. ஒரு 6 கோடி கட்டி உள்ளான்னு பார்த்தா. ஏய் கட்டிட்டு வாங்கி கொடுத்தா கூட அவன் கட்டிக்குவாடா. வாங்கி கொடுத்தா சொல்லு. அதுல பலஜே அட்டியா ஓடுறத நீ? காசு இல்ல. நான் ஆர்த்திக்கு வந்துட்டேன். இல்லடா நான் ஆர்த்திக்கு வந்துருவேன். இவர் தாலி கட்டிட்டு இவரு போய் குடும்பம் நடத்துவாரு. சரி விடு. சரி விடு தம்பி. நம்ம அப்படியே வாங்கணும். முடிச்சிட்டு பாட்டேன். சரி சொல்லு. ஏன் போடாடினா தாதா எனக்கு ஒரு ஆசை. யார் மேல? உன் மேல. வரடா. என்னடா என் பொண்டாட்டி சக்கரை போங்கலாம். ஆனா உன் பொண்டாட்டி உன் கண்ணுல அகப்பட்ட உன் பொண்டாட்டி அவ்வளவுதான். பாரிலே ஓடிடுவான். சரி விடுறா வரா. ஏன் கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிக்கை வைக்க மாட்டேன். அண்ணன் பொண்டாடி தம்பி வச்சிருந்தாங்க. தம்பி ஒரு அண்ணன் வச்சு நினைப்ப. வாடா. அதானே வாடா அப்படி. அதானே உனக்கு குழந்தை பிறந்தானே எனக்கு குழந்தை பின்ன பிறந்தா. இருட்டு விடு. இப்ப பொறுத்துக்கிற குழந்தை என் புள்ள அடுத்த காது பிச்சு ஒரு ராஸ்கல். இப்ப பாரு முகஜாலம் என்ன டேய் சொல்றா. முகஜாலம் என்ன இருக்கல பார்வை என்ன மாதிரி இல்ல. போடா. டேய் அப்படி ஏமாடா மாமா மாமா நீ என்னைக்கு வந்து என்ன பொண்ணு கேட்டு கைத்துல தாலி கட்டி வீட்டுக்கிட்டு வந்து அதுல இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு போகலன்னு சொன்னான். சொல்ல. அட ஆமாண்டா நானு மாமியா வீட்டுக்கு போய் அம்மா நாள் ஆகுது. ஆமா. சரி வாடி அப்படி சொல்லி நானே பண்ணி கொஞ்ச தூரம் பஸ்ல போனோம். கொஞ்ச தூரம் நடந்தே போறோம். காலாலே வா. இல்ல பாட கடிச்சிட்டு போறாங்க. என்ன இப்படி போட்டு கேட்டு போனே நான் கேட்டா கொஞ்ச தூரம் தான் நடந்து போனோம்டா. பரவாயில்ல. அப்படி போனோன்னே எங்க மாமியா வீட்டு தெரு நடந்து போறோம்னா எங்க மாமியாங்களை பார்த்தோன்னா கையும் ஓடல காலும் ஓடல. ஏன் லக்கம் அடிச்சா? ஆமா இருபத்து கையில கொடு. வரடா. ஏன்னா வராத மாதிரி வந்துட்டானே. வராத பொண்ணு வந்துருச்சு. ஏன்னா மறுபடியும் ஏன்னா பிஏ பொண்ணாக ஆக்கி போடணும். பாத்தீங்கம்மா வராத மறுபடியும் பிஏ பொண்ணாக ஆக்கி கொடுங்க. இல்ல ஏன்னா செய்யாத பழக்கத்தை செய்ய. அப்படியே மாமியான கூட்டியா மருமகனே நீ குஞ்சு கறி சாப்பிடுயா? மாமியா வந்து அது என்ன தாக்காரு என்ன போய் குஞ்சில சாப்பிடணும் சொரக்கா பிஞ்சில சாப்பிடணும். ஓ அந்த பைலர் போய் 32 நாள் தாண்ட கூடாது. சொரக்கா 13 நாள் தாண்ட கூடாது. அப்புறம் என் மாமியார் சொல்ல சாப்பிடணும். என் மாமியா என்ன பண்ணா என் மாமியார் விட்டு வராத மருமா வந்துட்டான். வராத பொண்ணு நம்ம வந்துருச்சு. நீ சந்தைக்கு போய் ஒரு 3 கிலோ நாட்டு கோழி ஒண்ணு புடிச்சிடுவா. நாட்டு கோழி முடிச்சா நம்ம மருமகனுக்கு ஆக்கி போடுவோம். பின்ன கீழே போடுவாங்க. ஏன்டா ஏன் மொட்டதலையா சொல்லு. ஏமா என்ன மாமியா பண்ணாங்க மாமனார் விட்டு சந்தைக்கு போனாங்க. நம்ம மாமனார் சந்தைக்கு போயிட்டா போனாரு. நான் எதுக்கு தேவையில்லாம திண்ணில உட்காந்துருக்கணும்? ஏன் நம்ம மாமியா கிட்ட கிடக்கணும்? வேற வேலையில மாமியா விட்டு திண்ணில ஏன் நம்ம உட்காந்து நானே என் மாமனார் சந்தைக்கு போனோம். அப்படி பேசினே போய் வந்துடலாம். அப்படி பேசினே போறோம். பாயாலே வா. இல்ல சூத்தாலே வரடா. பாயாலே பேசுவாங்க. சரி சொல்லு.
நானே என் மாமனாரும் 3 கிலோ நாட்டுக்கோழி பிடிச்சோம். அதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டீங்க. சரி திரும்பி சும்மா தானே போறோம் நடந்து. ஏன்னா போண்டா கிண்டா வாங்கி திண்டு போலாம். திண்டே போலாம். ஆளுக்கு 2 போண்டா வாங்கி அப்படியே சாப்பிட்டுனா அப்படியே வீடு போயிடலாம். அப்படின்னு போண்டா வாங்கி தின்ன பையா. போண்டா வாங்கி தின்னோம்னா வாய் போயவன் ஆயிடுச்சு. அது எண்ணெய் சிக்கல் அடுக்குது. ஓ என்ன மாத்த மாட்டாங்க அப்ப. ஏன்னா நீங்க 2 லிட்டர் மல்லாட்டை நெத்தி ஊத்தி போண்டா வடை சுடுவாங்க. சுட்டு பிடிச்சிருவாங்க. போதும் மீந்து போன எண்ணெய் எடுத்து வச்சு அப்படியே வச்சு நாளைக்கு சுடுவாங்க. மறுநாள் சுடுவாங்க. ஆமா அது எண்ணெய் பசு பாட்டுக்குது. வாய் போயவன் ஆயிடுச்சு. எப்படின்னா அந்த வாயை மாத்தணும். போட்டு மாத்திரமா. ஏடா டேய் ஏழரை மாசத்துல பண்ணவனா. அந்த எண்ணெய் பச போறவள வேற வருவாங்க. என்ன ஒரு வைத்தியம் பாக்க பண்ணுவாங்க. வாயை மாத்துவாங்க. நான் என்ன பண்ண 5 ரூபாய் கொடுத்து 4 ரூபாய்க்கு வெத்தலையும் பாக்கு வாங்கிட்டேன். ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு 50 பைசா. 50 பைசா. 2 பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கிட்டேன். 1 ரூபாய்க்கு சுண்ணாம்பு வாங்கிட்டேன். ஆமா பாதி வெத்தலையும் பாக்கும் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு என் மாமனாருக்கு கொடுத்துட்டேன். அதே போல பாதி வெத்தலையும் ஒரு பாக்கும் ஒரு சுண்ணாம்பு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். நானே என் மாமனாரும் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதுக்கி வெத்தலையில வச்சோம். ஏன்னா காசு கொடுத்த பொருள் வேஸ்ட் பண்ண கூடாது. அதனால ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதுக்கி வெத்தில வச்சு மென்னு தின்னத்தான் எனக்கு என் மாமனார் நாக்கு தடிப்பா வீங்கி ஒரு ஜானு கீழே தொங்குது. சுடுகாடு போயிட்டா நடுகட்டா எங்க தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரியலையா? எங்களை போலவே நாக்க தொங்க போட்டு எங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஓடுது. தாண்டி ஓடுது. நான் பார்த்தேன். எந்த கடை நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி போட்டோமோ அதே கடை தான் நாயும் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி போட்டுக்குது. அதை போட்டோம்னா நாய் நாக்கு தொங்கு எதே வைத்தியக்காரனை தேடி ஓடுது. நம்மளும் நாய் பின்னாடி ஓடா நாய் கூட போனா எதே வைத்தியக்காரனை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நாய் ஓட நாங்க ஓடினே இருக்கிறோம். அங்க பார்த்தா ஒருத்த கொடியில ஏறு ஓட்டுறான். அவன் புடிக்காத கம்பகூழ் சாப்பிட்டான். அவன் புடிக்காத கம்பகூழ் சாப்பிட்டான். இவன் சாப்பிட்டான் பாரு. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஒரு மொர அகல கைச்சு வைக்குது. ஆமா ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஒரு மொர அகல கைச்சு வைக்குது. மாறி 3 பட்டரை கைஞ்சு வச்சிட்டான். 3 சுத்தம் கைஞ்சு வச்சிட்டான். நாய் ஓடிச்சு பாரு. ஓடி போய் நடுப்பேட்டில வாய் வச்சுது. அந்த தொங்கி போன நாக்கால கொஞ்சமா கொஞ்சமா நக்க அந்த சிரிச்சிருப்புல நாய்க்கு நாக்கு உள்ள போயிடுச்சுடா. நாய்க்கு நாக்கு உள்ள போயிடுச்சுடா. பாத்துட்டா ஆமா எப்படியா நாய் பச்சளி மரத்தை கண்டுபிடிச்சிச்சு. இது எப்படி சாப்பிட்டு நாக்கு உள்ள போச்சோ அது போல நம்மளும் சாப்பிடணும். அப்படி கல்லெடுத்து வெட்ட பாரு. நாய் ஓடி போச்சு. நாயே ஓடி போயிடு. மாமா நீ அந்த பட்டில வாய் வை. நான் இந்த பட்டில வாய் வைக்கிறேன். அந்த நாய் எப்படி நெகிச்சோ கொஞ்சமா ஒரிஜினல் நாய் அடிக்குதுடா. நக்கல் உடனே கொஞ்சமா நாக்கு உள்ள போச்சுடா பையா. அப்புறம் தாண்டா பையா தெரிஞ்சு எங்களுக்கு இது பீனு. அந்த பீனுடைய டேஸ்ட் அப்பதான் ருசி கண்டுபிடிச்சிக்கிறேன். பீனு போய் டேஸ்ட் பாப்பாங்க. போட்டுறாங்களா வெள்ளம் போட்டுறாங்களா? மாமா வந்தமா நீ தின்னமா வாயை தொடச்சு மாறணும். நீ வெளியே சொல்லக்கூடாது. நானும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு எங்க மாமியாவோட தெரிந்த நாய் தொல்லை தாங்க முடியாது. ஏன் தெரியுமா? லைட்டா தெருவாசப்படி திறந்தா போதும் உள்ளார புத்தி சாப்பாடுலாம் காலி பண்ணுது. யாமோண்டாடி என்ன பண்ணா இல்ல மருந்து பண்ண வாடி காணோம். யாமோண்டாடி பண்ணா ஏமாடி பண்ணா தெருவாசி மூடிட்டியா பின்னால வாட்டமா தோட்டத்து பக்கம் போய் ஏமா கைதா நான் போய் வா கதவு வச்சுனா கதவு திறந்தோம்னா பீத்தனை வாசல் அடிச்சிடும். ஏற்கனவே பீத்தனை அந்த நாத்த குப்பில அடிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் என்ன பண்ண எங்க மாமியோட கதை போய் நான் தட்டுறேன். எப்படி மாமியோட கதை வந்து தட்டுன உடனே என் பொண்டாடி பின்னாடி தான் சொல்ல வரா. என்ன ஐயோ பீத்தனை நாய் தொல்லை தாங்க முடியல. வந்து கதவு முட்டுதேன்னு கதவு திறந்தா. ஐயோ இந்த பீத்தனை நாய் தொல்லை தாங்கல வந்து கதவு முட்டுதேன்னு கதவு திறந்தா. நான் மட்டுமா பீத்துறேன். நான் ஒண்டி வந்தேன் அப்படின்னா கூட சேர்த்து பீத்துறேன். கேட்டு பாரியா அப்படி சொன்னதான் நிஜமா பீனாச்சு வந்தீங்களா? ஆனா ஒண்ணு பண்ணுவோம் எனக்கு என் பொண்டாடி என்ன சண்டை வரட்டும் அடப்படா பீத்துனு யார பீத்துனு அங்க கேப்பா ஒண்ணு கேப்பா
என்கிட்ட காமிச்சு. அட போடா பீத்துனே ஏய் அது மாதிரி காரியாச்சு போ ஏய் ஏய் வாட்டர் போடுறா அப்பதான் பண்ண இல்ல அரே ஏ கைடா அருணாச்சல பாட்டு பாடும்போது அரோகரன் போட்டு எங்கே இதே தண்ணி வடிச்சிட்டு இருக்குறா ஏய் அருணை என்பது எல்வாரும் அருணாச்சல ஈசா எங்கள் அருணாச்சல ஈசா உன் அருளை தந்து அணிதினம் தொழ அருள் தரும் சர்வேசா உன் அருளை தந்து அணிதினம் தொழ அருள் தரும் சர்வேசா மாதம் ஒரு பௌர்ணமியில் மக்கள் கூட்டம் கண்டே நான் மக்கள் கூட்டம் கண்டே உங்கள் மகிழ்ச்சிவத்தால் மலைவள வந்து மனதுருகி நின்றே உங்கள் மகிழ்ச்சிவத்தால் மலைவள வந்து மனதுருகி நின்றே மறுமனை மனைவி மக்கள் மாய வலையில் மாட்டி ஐயா மாய வலையில் மாட்டி தினம் பாடுபட்டு மதியை கெட்டேன் பெருத்த உலையில் மாட்டி தினம் பாடுபட்டு மதியை கெட்டேன் பெருத்த உலையில் மாட்டி நான் எடுத்த ஜென்மம் பெருத்த துன்பம் கொடுத்தாய் கைலைவாசா நான் பொறுத்தேன் கைலைவாசா அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அடியண்ணாமலை ஈசா அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அடியண்ணாமலை ஈசா பத்து நாள் கதிக தீபம் திருவிழா தேரோட்டம் அங்கே திருவிழா தேரோட்டம் பத்த சித்தர் முனிவன் தொழும் பரணி தீபமோட்டம் பத்த சித்தர் முனிவன் தொழும் பரணி தீபமோட்டம் அங்கே திருவிழா தேரோட்டம்
மந்திரி எங்க போயிருக்கான்னு தெரியல. அவன் எம்மா நேரமா உன்னை பார்க்கணும் ஓகலாம். அதோ ஓரமா போறான். ஆமா டிடி இரு அதுதான் மாடு பிடிச்சு போறாரு. என்னடா பண்றது வர பட்ட குட்டி ஆயில கடா குட்டி என்ன சித்தப்பா அதான்டா என்ன கேள்வி கேட்டுட்டு போறா. கூட 10 வருஷம் வரை தாள அடிக்கிற அந்த பாப்பா கேட்ட கேள்வி இதுக்கு விளக்க தெரியுமா உனக்கு? தெரியல. வாக்க வரப்பு பண்ணோம் வைக்க போருக்கு பிறந்தவன் ஆளை காணது அந்த பாப்பா. ஆமா இந்த கேள்விக்கு பதில் உண்டு. தெரியல. வாக்க வரப்பு பண்ணோம் வைக்க போருக்கு பிறந்தோம்னா இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டா என்ன ஆகும்? மரமாடு போற மாடெல்லாம் புடி திண்டு போகும். அந்த மாதிரி கொம்மால கண்டவன் பிடிங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். ஏறி வைக்க பொது வைக்கல தண்ணி வரும். அது என்ன பண்ணும்? போற வரவங்களாம் மடம் மாட்டு போவாங்க. அந்த மாதிரி கொம்மால கண்டவன் மடம் மாறி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். வாக்க வரப்பு பண்ணோம் வைக்க போருக்கு பிறந்தவன் ஆளை காணது அந்த பாப்பா. இந்த உண்மையை எப்படியா உண்மையை சொல்றாடா அந்த வல்லாரா ஓய். ஏண்டா பூபதி உனக்கு தெரியாத உண்மையை இவ்வளவு அழகா அற்புதமா அவனை கூப்பிட்டு நான் சொல்லலையே. என்னடா விக்கலாட பண்ணிக்கிறியா? நீ கிணத்துல கை வச்சுனா நெய்வேலி போடுவேன். திரும்பி ஒரு 10 பேர் இல்ல பாயின் போ. ஆமா போயிட்டு வரது இது கேபிடி. ஆகா பாப்பா பார்த்தா பாப்பா பார்த்தா குளமாகுது கிட்ட பாப்பா பார்த்தா கும்முடுக்குது. கும்பிடுக்குது நான் கறிக்கிறேன் கூட வாங்க போறான் 13 மாசத்துல பிறந்தது மூஞ்ச பாரு பேண்ட் வச்சுட்டாங்க. அவங்க அழகுடா சனமாடு கொண்டு வந்து மதியாங்கப்பா மதியாங்க வாட்டுக்கு பாத்ரூம் போய்க்கிறான். ஒரு கேள்வி திட்டுது சாண கொடுத்து வையா எவனா உட்காருது பாப்பா பாப்பா குள்ளமா இருந்தாலும் கும்முனுக்குற கிட்ட வந்தா கம்முனுக்கு. நாமாடியா என்னடா பார்த்த உடனே எனக்கே வந்துருச்சு. பாடுற என்ன பாடு நான் காணா சிங்கர்ரா சயின்ஸ் சிங்கர்ல நான் பாட்டு பாடி நெருங்கி குடுத்துறாங்க. என்ன கொடுத்தா கேட்காத. அப்படி என்னடா எடுத்து கொடுத்தாங்க உனக்கு? பூச்சக்கர வண்டி. ஆமா நொண்டி நீ சாத்தி வந்தாயனி அப்பகலா கண்முழிச்ச அப்பகலா கண்முழிச்சி ராணி ஒன்ன கை குடுத்து அப்பகலா கண்முழிச்ச ராணி ஒன்ன கை குடுத்து ராசாத்தி வந்தாயனி அப்பகலா கண்முழிச்ச அப்பகலா கண்முழிச்ச ராணி ஒன்ன கை குடுத்து அப்பகலா கண்முழிச்ச ராணி ஒன்ன கை குடுத்து ஒரு டீம் லீடர் வச்சிருந்தா ஐயோ அதுக்கு பீஸ் போயிஸ் போனதே நல்லதா போச்சுடாப்பா. ஓ டீம் லீடர் அண்ணங்கறடா அண்ணா தம்பி அண்ணங்கற அண்ணா அண்ணங்கறடா எதுக்குண்ணா ஓ லைட் போனா போகுது அண்ணா லைட் இருக்குதுல ஓ லைட் தான் தண்டா பண்ணல. டேய் தண்டா மாட்டில பூத்த வர. டேய்
கோபா 10 அடகு வைக்க வேண்டியதா மூடு வேண்டியதா அதுக்கு யார் விட்டுனாங்க யார் அடவுது ராஸ்கல் ஆனா கோபா டாபர் மண்டியா என்னடா வாசுது கடா சரியே இந்த கண்டது புண்டது மேல ஆடி வச்சு கூடாது நான் மோசமான ஆளு ஒரு ஏடி ஏய் அம்மா அப்படியே 300 ரூபாய் அம்போகம் 300 ரூபாவா சும்மா சாதா லைட்டா இது என்ன பேர் தெரியுமா இது லைட் பேரு நீ ஓலண்டா ஏய் ஏய் டா சோட பட இங்கிலீஷ் தான் போட்டு பாரு நீ ஓ லாண்டா யாரே அவரு படியாடி ஏய் யாரு படிக்க தரவா சேட அடடா ஒரு வாங்க போடா அது போறது கஷ்டம் ஏய் அவா ஏய் ஏய் தத்துல புட்டறியா பாரியா ஒரு பொம்பளையில வந்து பாரு என்ன தெரியுமா உங்க கேதியாவும் தம்பி ஆ. பொம்பளைய மதிக்காதே என்ன மலப்பாடி கேட்கல பொம்பளைய மதிக்காதே என்ன மலப்பாடி போடாத என்ன போனா செருப்பாடி ஏய் தாகிட்டியா பொம்பளைய காவலடா பொம்பளைய எடுத்துக்கடா சார் எடுத்துக்கடா நம்மளையே மதிக்க வேண்டும் நீ மறுத்தா பொம்பளை பத்தி பாரியா நான் பாண்டி எங்க ஆங்கிலி ஆம்பளை சிங்கத்தை காப்பாத்து. ஐயா மதிக்க வேண்டும் மறுபடி கேட்டுக்க அவள் ஐயா மதிக்க வேண்டும் மறுபடி தடுப்பு அவள் ஐயா மதிக்க வேண்டும் மறுபடி நீ போகாத இடம் போனா வாங்குடி அக்கால் போ தகிட்டு போ சித்தத்து போ பிரியா கர்மா அவன் இருப்பா இவன் இருப்பா தேவடியா இருப்பா மதுனா இருப்பா அவளை பார்த்து சொல்லு என்ன பார்த்து சொன்ன என் கடலை போலவே தொடப்ப கட்டாலே மனவெட்டு போற வரைக்கும் துரத்தி அடிப்பான் எதால அடிப்ப தொடப்ப கட்டாலே அடிப்பான் நான் ரெண்டு கொட்டையால அடிப்பேன் ஏய் அவங்க ஆம்பளைங்க ஆம்பளைங்களா அப்படிதாங்க நீ ஆம்பளை ஏன் இல்ல எங்க அண்ணன் ஆம்பளை இல்ல அப்புறம் சித்திரவாசம் போவாங்க ஏய் யார பார்த்துற எனக்கு புள்ள கொடு பண்ணி டேய் அட அவரே ஜிவரே அது போனவரே அவரே ஜிவரே அது போனவரே ஆயத்துக்கு எட்டாத கயிறு அவரே ஜிவரே அது போனவரே ஆயத்துக்கு எட்டாத கயிறு இந்த ஆயத்துக்கு எட்டாத கயிறு அவரே இவரே அவரே இது இவரே அது போனவரே எங்க ஆயத்துக்கு எட்டாவது உன் கவுரு தம்பி இதுக்கு நான் வருவிடா நீ சித்தப்பா என்னடா நீ உன கூப்பிடல ஏனா தம்பி ஏனா சொல்றா நான் ஒரு ஆயமான கிணத்துல மாட்டிக்கிட்டேன் என் கயிறு எட்டலையா ஒரு கயிறு கொஞ்சம் தம்பி ஆ தம்பி ஆபத்துல மாட்டீங்கன்னா அண்ணன் காப்பாத விட்டுருவா ஆமா பேசிக்கலாம் கம்னு பாத்திரம் எனக்கு காட்டு ஆ கிணறு மூட்டாங்க வருஷத்துக்கு 2 நாள் வருது கிணறு பார்க்க கிணறு பார்த்துதான் கண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா ஆம்பளை பிள்ளை அங்க போட அப்படியா ஏய் குத்தாலங்குயிலே உட்காந்து குத்தலாம் வாரியா நான் அவ கூட செய்ய மாட்டான் யாரு தெரியுமா யாரு நான் யாரு தெரியுமா யாரு தெரியுமா பூபதி என்னை பத்தி உனக்கு தெரியாது நான் யாரு தெரியுமா யாரா நீ அவ்வளவு பேர் யாரா நீ தொட்டு பேசுற பாப்பா என்ன எனக்கு சொல்லி சார் சரி பண்றாம அவனுக்கு எங்க போது பண்றா சும்மா நீ சரி ஐயா அது மணல் பகட்டும் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஏய் தம்பி 6 எழுத்தடங்கில் திருப்புகழ் ஒரு அருணகிரிநாதர் என்றால் ஆண்டவன் முருகன் பிறந்ததோ சரவணப்பொழிகை என்றால் கங்கை தெரித்ததோ ஈசன் ஏறுவதோ ரிஷபத்தை படைத்ததோ பிரம்மன் மனைவியோ சரஸ்வதிகள் இருப்பதோ வீணைக்குரியது நாதத்துக்குரியவன் சங்கீதத்துக்குரியவன் நாரதன் செய்வதெல்லாம் கழகத்துக்குரியவன் தக்கன் மகளோ சக்திகள் இருப்பதோ கபாலத்துக்குரியவன் அரக்கன் செய்வதெல்லாம் அக்கிரமத்தை அழைக்க பிறந்தது சக்கரம் இருக்குமிடுமோ விஷ்ணு அவதாரமோ 10 சிரமுடையவன் ராவணனாலோ இலங்கை என்றால் ஆலய சமுத்திரத்து மேல அலைவது அலை மேல் வள்ளி கொண்டிருப்பார் ஆதிசேஷன் மார்பில் இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி
மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு மார்பில் இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி. மகாலட்சுமி ஆ. மகாலட்சுமி கலாச்சி ஒரு சபை தம்பி அப்படி இருந்தாலும் இங்க உட்கார்ந்திருக்காரு பத்தியா அருமையை தாய்ந்த மரலுக்கும் அந்த மன்மத சாமிக்கும் ஏய் மன்மத சாமிக்கும் நம்ம சேகர் நம்ம கம்பெனி வாதியார் இருக்காரு பத்தியா கலைமாமணி விருது பெற்ற சேகரப்போட பதத்துக்கும் தேவனந்தல சேர்ந்த கிருஷ்ண நாடகாசிரியர் அவருடைய பதத்துக்கும் சரி மாமாவுடைய பதத்துக்கு உள்ள போட்டா ஏய் உள்ள போட்ட அந்த போட்ட இந்த போட்டன்றே மொத்த நீ என்ன தாலி கட்டறா ஏய் ஏய் நான் தான் தப்பு கட்டுக்கறேன் ஓலவன் பேசுது ஏய் பாலாஜி உள்ள போடல போங்க போட்டா வீட்ல கீது பாரு பசங்க வந்து பாரு அது முடிச்சு தான் வந்து மாறிட்டேன்னு சொல்லி சரி அண்ணனுடைய பதத்துக்கு ட்ரீட் பண்ணியா ஏய் அவரு வந்திருக்கும் சொல்லு அண்ணனுடைய பதத்துக்கு நம்ம நாடக கம்பெனில இருக்கக்கூடிய யா கூட வந்தா மெண்டல் ஆயிடுவேன் உன் கூட வந்து மெண்டல் தான் முடியும் வேற எதுவும் ஆக முடியாது ஏய் அத்துமட வேலைக்கும் இந்த பெரியவன் ஒரு கோடி வணக்கம் தமிழ்நாடு வந்தனே யாரம்மா எந்த நாட்டுக்கு அரசி என்ன ஏது விளக்கம் என்ன ஊரு அதானே ஏய் எடுத்துற பாரு நீ யாரம்மா எந்த ஊரம்மா எந்த லைன்ல போற எத்தனை பேர் வச்சுக்கிற எத்தனை புள்ள கழிச்சுக்கிற பட்டுன்னு சொல்லு உன் அக்கா தங்கச்சி உன் அம்மா உன் சின்னத்த பெரியத்த செய்து வேலை புறத்தி ஆண்டவன் சொன்னா நாங்க அந்த மாதிரி ஆனாலும் எனக்கு எந்த தொழில் செய்தாலும் எனக்கு கவலை இல்ல அந்த உண்மை சொல்லாத நீ வா சரி எனக்கு எந்த தொழில் செய்தாலும் கவலை இல்ல யா எனக்கு தேவை பணம் நீ ஒரு ஆளை இட்டு போதா வந்துக்கிறேன் யாரு ஒருத்த ஒண்ணுதான் அடக்கம் நான் அந்த வேலைக்கு போறேன் சும்மா அரை மணி நேரம் தான் கம்முனு ஏய் விலகுவா எப்படி இடுபாவதி தம்பி தம்பி இடுபாவதி கம்யூனிட்டி சரி ரைட்டு எழுதிட்டோம் இடுபாவதி கமலக்கண்ணி மும்மலக்கண்ணி என்றார் தம்பி ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் 2 ஸ்தலம் தான் இருக்க வேண்டும் தம்பி எனக்கு மட்டும் 3 ஸ்தலம் இருக்குடா எங்க பின்னாடிடா அது என்ன சக்கரை மூளை ஓடிட்டு அப்படியே எடுத்து காட்டுங்க ஏய் ஏமா என்னடா முஞ்சிச்சு யா என்ன சொல்லு முஞ்சிச்சு ஒரு பிரியில விட்டுக்குது ஏய் கம்யூனிட்டி தாலி தகரா போகுது அது போனா போகுது ஏத்து தகரா போகுதுமா
சரி தம்பி, எனக்கு மட்டும் 3 சனம்டா. ஆமா. சரி, எப்படி ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் 2 சனம் இருக்க வேண்டும். அப்படி என்று எனக்கு மட்டும் 3 சனம் வந்தது பத்தியா. அதனால தம்பி சிவபெருமான் இருக்காரு பத்தியா, அவரை கோரி அதுதான் சமத்து செய்து அப்ப செய்த உடனே என் முன்னே தோன்றினார் சிவபெருமான். அப்பொழுது பார்த்து கேட்டேன், ஐயா சிவபெருமானே, எல்லா பெண்களுக்கும் 2 சனம் தான் இருக்கிறது, எனக்கு மட்டும் 3 சனம் வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்பொழுது சொன்னார் சிவபெருமான், அம்மா உன் கண்ணுக்கு ஏற்ற ஆடவனை நீ எப்ப பார்க்கிறாயோ அப்பொழுது அந்த 3வது ஸ்தலமாக இருக்குது பத்தியா, அந்த ஸ்தலமாகப்பட்டது மறந்து போய்விடும் அப்படி என்று சொன்னார். அப்படி இருந்தாலும் அது சொன்ன பிரகாரமே இருந்து கொண்டு வந்தேன். வரக்கூடிய வேலைத்தை தம்பி ஒரு நாள் என் அண்ணன் இருக்காரு பத்தியா, இடுமாசூரன் தங்கை என் பேரு இடும்பி. எனக்கு இந்த உறவும் மட்டும் கிடையாது தம்பி, அவர் உறவும் எடுப்பேன். நரமாமிசம் சாப்பிடக்கூடிய வேலை உன்னை கூட சாப்பிடுவோம். நானு ஒன்ன கூட சாப்பிடணும். அண்ணன் கை வச்சு காட்டுறா. ஏய் அங்கடா புடி சாப்பிடு. ஏன்னா கூடி கூடி புடிச்சனா படாடா அம்மாடே. அது அங்கேயே போற போடா. ரெண்டாலே பொறுக்குதே. டேய் அப்படி இருக்கும் பொழுது தம்பி தினந்தோறும் எங்க அண்ணா போய் சாப்பாடு எடுத்து கூடி வர வேலை. நர்மா மேசி கொண்டு வரதுக்கு போவாரு. ஆமா அப்படி இருக்கு கூட அண்ணா தினந்தோறும் நீங்க தானே போறீங்க. இன்னைக்கு நான் செல்கிறேன். நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேனா அப்படி என்று சொல்லிவிட்டு தம்பி மனதை சுத்தி கொண்டே வந்து கொண்டே இருக்கிற தம்பி, பெருத்த தேகம் கருத்த உருவம். அட தம்பி அவரை பார்த்த உடனே என்று அவரை பார்த்த பத்தியா என்று 3வது ஸ்தலமாக இருந்தது பத்தியா, அந்த ஸ்தலமாக பட்டது அப்பொழுதே மறைந்து போய்விட்டது. அவரை பார்த்த உடனே அவத்தலடா. ஆமாண்டா அப்படி பார்த்த உடனே அப்படிப்பட்ட ஆளு தருமனுக்கு நேரிலையோ பீமசேனன். ஆமாடா சொந்தக்கார பையன் மாமா. சொந்தக்கார பையனா? ஆமா பையனுக்கு சொந்தக்கார பையன், சின்ன மாமனாருக்கு. அப்படி அவரை பார்த்த மத்தியா, அவரை பார்த்த உடனே நான் அவரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கும் உடனே எங்க அண்ணா இடுமாசூரன் வந்து விட்டார். பேச்சுவார்த்தை இருக்குள்ளே முடியல. அப்படி பேசிக்கொண்டே இருந்தபார் எங்க அண்ணா வந்தாரு பார். நம்ம தங்கச்சி கிட்ட யாரோ ஒருத்தர் சண்டை செய்து இருக்கிறான். யாரோ நம்ம தங்கச்சி கரெக்ட் பண்றோம் நாட்டுக்குது. அப்படியே கரெக்ட் பண்றோம்னு நினைச்சேன். ஒரு ராமல பையன் பொங்கல் பேசணும். ஏய் அவர் கை நீட்டி பேச, நான் கை நீட்டி பேச, ரெண்டு பேத்துக்கு சண்டையாட இருக்குது. நம்ம தங்கி கிட்ட வந்து ஒருத்தன் தனியாக வந்து சண்டை வாங்குறான். அப்படியே சும்மா விட கூடாது என்று எங்க அண்ணனுக்கும் பீமனுக்கு சண்டை ஏற்பட்டு அப்பொழுதே எங்க அண்ணனை மாட்டு மடித்து விட்டார். பீமன் வந்து அண்ணனா சாவச்சிட்டாரு. அப்படி அடித்த உடனே காரியத்தை கூப்பிட்டியா? ஏய் சரி அப்படி இருக்கும் பொழுது ஐயா எனக்கு இருந்தவரே எங்க அண்ணன் தான் எனக்கு ஒரே ஆளு, அவர் தான் துணையா இருந்தார். அவரையும் நீங்க சாவடிச்சிட்டீங்க. ஐயா எனக்கு இதுக்கு மேல வேற யாரும் துணை இல்லை, நீங்க தான் எனக்கு துணை. என்னை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். பீமசேனனை கேட்ட உடனே அம்மா கமலக்கண்ணி எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? தர்மராஜ். மூத்தவர் இருக்க நான் திருமணம் செய்யப்படாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி என்று சொன்னார் பீமசேனன். அப்படி சொன்ன உடனே அப்பொழுது யார்கிட்ட போறோம்? தர்மராஜ் கிட்ட போனோம். அப்பொழுது போன உடனே இந்த மாதிரி விளக்கத்தை எடுத்து சொன்னேன். அப்பொழுது பார்த்தார் தர்மராஜ். அப்பொழுது பார்த்த உடனே தம்பி சரி அங்க ஒரு முருங்கை மரம் இருந்தது. முருங்கை மரத்தை எடுத்துட்டு வந்து அதை நட்டு அதுல யாரு மூத்தவர் தர்மராஜ் அவர் தாலி கட்டினார். அவர் தாலி கட்டிய பிறகு கல்யாண முருகன் என்று பேர் வந்தது. அவர் முருகை மரத்தில் தாலி கட்டினாரா? அவர் கட்டின உடனே அப்பொழுதே பீமசேனன் இருக்கார் பத்தியா, அவர் என்ன திருமணம் செய்தார். என்ன திருமணம் செய்து அவரு நானும் கொஞ்சி குழாவி. ஆமாண்டா அவரு நானும் சேர்ந்து தம்பி ஒரே ஒரு பிள்ளை, அவன் பேரு தான் கெடோர் கஜன். ஆம்பளை பிள்ளை தான்டா, ஆணுக்கு ஆணாகும் பெண்ணுக்கு பெண்ணாகும் நான் இருந்து கொண்டு வருகிறோம். அப்படி இருந்தாலும் அந்த தினத்துல வெற்றி போனாரு பத்தியா, இன்று தினத்துலதான் மறுபடி உத்தரவு. நீ வரல இன்னைக்கு தானே மறுபடி உத்தரவு சொல்லியிருக்காரு. உன்னை கல்யாணம் பண்ணி புள்ள பேத்துட்டு போன ஆம்பளை வரவே இல்லை. ஆனா பாய் மனுஷன் இல்ல தலகாணி மனுஷன் தான். கல்யாணம் பண்ணி புள்ள கொடுத்துட்டு போன மனுஷன் இன்னும் வரலன்னு சொன்னா அவன மாதிரி ஆளை பார்த்தா அவன் பொண்டாட்டி நான் போட்டுக்கிட்டு அவர் பொண்டாட்டி என்னமாடா? ஏய் அவர் பொண்டாட்டி நான் தான. அவர் பொண்டாட்டி என்னமா தான் ஊடுகாரங்க. அவர் பொண்டாட்டி உனக்கு நான் என்ன முறை வேணும்?
எனக்கா ஆ. அத்தை முறை அத்தை போறியா? என்ன மாமா முன்னாடி என்ன வேணும் அக்காடா யாரையும் சொல்லி அடிக்க வரலாம் ஓய்ய போயிட்டு அக்கா நான் ஏத்துக்க முடியாது டேய் டேய் அக்கா சரி அத்தையே வச்சுக்கடா அடி ஓ டப்பாலே ஒண்ணு கூட்டு அடிக்க டேய் சரி அப்படி இருந்தாலும் காலையில் 6 மணி ஒரு தாலி இறக்க தாலி எடுத்து நீ என்ன பண்ண போற நான் அடமாந்ததுக்கு போற தேவடியா முண்டை உன் வீட்டுக்கு வர அங்க அழகா டேய் டேய் என்னடா சின்னடா கழுவத சொல்ற பூபதி பூபதி உனக்கு பியா புள்ளைக்கு வாங்கி தர கழுவத சொல்லு ஏவா டேய் டேய் அழுவ இங்க பாறா மனோ அழுவுறானா என்னதான் பண்றான் தெரியல மேலே கை வைக்கிறான் பாறா ஏடா ஏண்டா என்னடா ஆச்சு ஒண்ணுல வீட்டுக்கு வர சொன்னாரு அவன் கண்ணனை போட்டு போய் அதுக்கு அப்படி அழுவுற சரி வந்திருந்தா சிம்மதானம் கொடுத்து உங்கள் மனைவி கமலகரை வந்து சொல்லிட்டு வா